இந்த ரெஸ்ட்டு வந்து கிளாம்ப் உடஞ்சி கீழே விழுந்துருக்குது. இதை விட்டால் கூட மறுபடியும் கீழே தான் சாயும். இதை வந்து நம்ம இப்போ வந்து எப்படி சரி செய்கிறதுன்னு பார்ப்போம். இதை பார்த்தீங்கன்னா 2 கிளாம்ப்பு சைடில் இருக்கும். அந்த 2 கிளாம்பையும் எடுத்துகிட்டு ரிமூவ் பண்ணி நம்ம திருப்பியும் இதை ஒர்க் பண்ணி பார்ப்போம். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிடும் நம்ம என்னென்ன ஒர்க் பண்ண போகிறோன்றது. உங்களுக்கு வந்து இப்போ நான் சொல்கிறேன், அதையும் காமிக்கிறேன், நீங்களே பாருங்கள். இதை ஃபுல்லாக கைட்டி எடுத்துகிட்டு வேலை பார்ப்போம். இப்போ வந்து இந்த ரெஸ்ட்டு கிளாம்பே எங்கே உடஞ்சிருக்குதுன்னு நான் உங்களுக்கு காமிக்கிறேன், நீங்களே பாருங்கள். இதுதான் அந்த கிளாம்ப்பு, தெரியுதுங்களா? இந்த கிளாம்ப்பு தான் இப்போ உடஞ்சிருக்குது. அதை தனியாக ரிமூவ் பண்ணி எடுக்கணும். இந்த சைட்லேயும் பாருங்கள் உடஞ்சது இப்போ க்ளீனாக தெரியுதுங்களா? அது இதுவும் இப்போது சைடில் இருக்கிற பேக் ரெஸ்ட்டில் இருக்கிற கிளாம்பும் இது மாதிரி தனித்தனியாக வந்துடும். இதுதான் அந்த ப்ராப்ளம். நீங்களே இது சரி செய்யலாம் முடிஞ்ச வரலாம். வாங்க எப்படி பண்ணுறதுன்னு இப்போ நான் உங்களுக்கு காமிக்கிறேன். நம்மளும் ரெடி பண்ணி பார்ப்போம். இப்போ பாருங்கள், இந்த ரெஸ்ட்டு தனியாக வந்துடுச்சு. உங்களுக்கு கிட்ட நான் காமிக்கிறேன். பேக் ரெஸ்ட்டில் இந்த கிளாம்ப் வரும், பார்த்துக்கினீங்களா? இதுதான் வந்து உடஞ்சிருக்குது. அதேமாரி இந்த சைட்லேயும் அதேமாரி இருக்கும். இது ப்ளைவுட்டில் போல் நட்டு வரும். அந்த போல் நட்டு உடஞ்சிருந்தால் அப்படி தான் இருக்கும். இப்போ நம்ம வச்சுருவோம். இந்த கிளாம்ப் உடஞ்சிருந்து ஃபஸ்ட்டே உங்களுக்கு காமிச்சா இல்லைங்களா? இப்போ தனியாக எடுத்துட்டேன். இது வந்து அந்த சீட்டோடு ஒட்டி இருக்கும் இந்த கிளாம்ப்பு, பார்த்துங்க. இதை வந்து நம்ம அதில் வச்சு சரி பண்ணணும். முடிஞ்சவரெல்லாம் நம்ம சரி பண்ணலாம். சரி பண்ண முடியாத ஒன்றும் பண்ண முடியாது. ஸ்டார் ஸ்க்ரூ டிரைவர் எடுத்துகிட்டு அந்த ப்ளைவுட்டில் இருக்கிற நட்டை வந்து கரெக்டாக பார்த்து வச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வச்சு டைட் பண்ணிங்கன்னா உங்களால் எவ்வளோ முடியுமோ நல்லா பக்காவாக டைட் பண்ணிவிடுங்க. ஏன்னா அப்போ தான் அது வந்து க்ரிப்பாக பிடிக்கும். நீங்கள் திருப்பியும் புஷ்பேக் ஆக சொல்ல உங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராது. அதனால் வந்து பக்காவாக டைட் பண்ணிவிடுங்க உங்களால் முடிஞ்ச வரலாம். அவ்வளோதான். இது ஒரு வேலையே இல்லை, நீங்களே பண்ணலாம். ஒரு சைடு பண்ணிட்டேன். இப்போ வந்து இந்த சைடும் அதேமாரி 2 சைடும் உடஞ்சது. ரெண்டாவது சைடும் நீங்கள் அதேமாரி செக் பண்ணி பண்ணுறது தான் உங்களுக்கு நல்லது. ஆல்ரெடி அதில் உடஞ்சி இந்த கிளாம்ப் இருந்தது இல்லைங்களா? அந்த கிளாம்பை தான் வந்து நம்ம இதில் ஃபிட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம கரெக்டாக நட்டெல்லாம் செட் பண்ணி இந்த ப்ளைவுட்டில் வந்து பேக் ரெஸ்ட்டு ப்ளைவுட்டில் வந்து அந்த நட்டை கரெக்டாக வச்சுட்டு போல்ட்டை போட்டு நம்ம டைட் பண்ணணும். அது கொஞ்சம் கஷ்டமாக தான் தெரியும் உங்களுக்கு, ஆனால் அது கஷ்டன்றது யோசிக்காதீங்க. அவ்வளோதான், 2 சைடும் மாட்டியாச்சு. இப்போ நம்ம இதில் வந்து ஃபிட்டிங் பண்ணி போட்டு பார்ப்போம். இதை வந்து இப்போ நம்ம எடுத்து சீட்டில் உட்கார வச்சு ரெஸ்ட்டை மாட்டிடுவோம். மாட்டி நம்ம பார்த்தோம்னா தெரியும். இப்போ வந்து நான் உங்களுக்கு க்ளீனாக காமிக்கிறேன். இதை மாட்டிட்டு ஒரு சவுண்டு கேட்கும், டக்குன்னு ஒரு சவுண்டு கேட்கும். அது அந்த சவுண்டு கேட்டாலே நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் லாக் ஆகிடுச்சின்னு அர்த்தம். அவ்வளோதான். இப்போ பார்த்தீங்கன்னா செக் பண்ணி பார்த்தீங்கன்னா ஆடே ஆடாது, என்ன பண்ணாலும் கீழே வராது. இது வந்து இப்போ நான் உட்காந்தே காமிக்கிறேன் பாருங்கள். உட்காந்துட்டேன், எவ்வளோ இது பண்ணாலும் கீழே வராது. ஆமாம், ஃபஸ்ட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா கீழே விழுந்துருவீங்க. ஆனால் இப்போ வந்து ரெஸ்ட்டு என்ன பண்ணாலும் கீழே விழாது. அவ்வளோதான், இந்த வேலை அவ்வளோதான், முடிஞ்சிடுச்சு. உங்களுக்கும் ரெக்லைனர் சோஃபா சர்வீஸ் தேவைப்பட்டால் நீங்கள் எங்களை காண்டாக்ட் பண்ணலாம். அப்புறம் இந்த மாதிரி வீடியோஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.